ஓகே गाइस ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு ஆர்சிபி இந்த மேட்ச்ல ஆட வர்ற மாதிரி இருக்குது. இந்த வார் பிரேக்ல யாருக்கு மொமெண்டம் அடி வாங்குமோ இல்லையோ, நான் முன்னாடியே சொன்னேன் ஆர்சிபி நல்ல மொமெண்டம்ல இருக்கானுங்களே, ஏன் தான் இவனுக்கு வந்துட்டு இந்த கப்படிக்க போற நேரத்தில் இந்த பாகிஸ்தான் பரதேசி பசங்க அந்த வார போட்டு ஸ்டாப் பண்ணானுங்களோ, மொமெண்டம் கெடுத்தாங்களோ இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. ஆர்சிபி வந்துட்டு ஒரு மாதிரியா தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. பாதி பேருக்கு இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் மேட்சே விளையாட வேண்டியது, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மழை பெய்யாட்டியது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்கானுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போதான் ஆர்சிபியே விளையாடுறானுங்க, எல்லாரும் விளையாண்டுட்டானுங்க, இப்போதான் விளையாடுறானுங்க. விளையாண்டு முடிச்சுட்டு பாக்குறோம். சொல்ல போனோம்னா நிறைய பிரச்சனை இருக்கு ஆர்சிபி, இதுல ஃபிளாஸ் நிறைய இருக்குது. மயங்க அகர்வால் எடுத்ததுக்கு என்ன எடுத்திருக்கலாம்? இங்க பாருங்க, ஆர்சிபி உனக்கு பிளேயர் எடுக்கணுமா, என்ன எடு, ஒரு கோடிக்கு என்ன எடுத்துரு, இந்த சேனலை மூடிட்டு நான் வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடறேன். இந்த 1 கோடி போதுண்டா, என் லைஃபை மாத்திடுவேன், உங்க லைஃபையும் நான் மாத்திடுறேன். இந்த பவன் நெகி வந்தான் தெரியுமா சிஎஸ்கேக்கு, என்ன பவுலிங் போடுறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் சும்மா போடுவான், விக்கெட் விடும். அதே மாதிரி நான் வரேன், ஒரு ரைட் ஆர்ம் குயிக் பவுலரா வரேன், வந்து ஒரு விராட் கோலி மாதிரி பவுலிங் போடுறேன், சட்டுன்னு விக்கெட் விடும். உங்களுக்கே தெரியாது யார் இந்த மிஸ்ட்ரி மேன் அப்படின்னு பாப்பீங்க எல்லா இடத்துலயும். என்ன அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வரணுமா? பத்ரிநாத் எல்லாம் சிஎஸ்கேக்கு ஆடும் போது ஒண்ணும் தெரியாது, நான் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடலாம், அதுல வந்துட்டு தப்பே இல்லை, பிராக்டிஸே பண்ணாத நான் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு இருக்குது. சோ என்ன, ஒரு கோடி போதுண்டா, 1 கோடி போதுண்டா, என்ன ஒரு கோடிக்கு எடுத்துரு, என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அது மட்டும் இல்ல, எனக்கு மறுபடியும் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு நடக்க போற மேட்ச்க்கு ரிவ்யூ கொடுக்காம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கு தான் டெஸ்ட் ஸ்குவாட் வர்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. அதாவது நான் வந்துட்டு இந்த கேமராவை, இந்த போனை கீழே வைக்க கூடாது, அதானோட அவங்க வேலை. நானும் ஒரு மேட்ச் அது கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மண்டை வலிக்குது கைஸ், எனக்கு பேசும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி பேசும்போது இந்த தலை பயங்கரமா வலிக்குது எனக்கு. அதுக்காக ஒரு நாள் பிரேக் விடலான்னு பார்த்தேன்னா மேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிருது, போட்டு அடி சாத்தி எடுத்துறானுங்க. அந்த மேட்சை பத்தி நான் பேசி ஆகணும், இப்படிதான் இருக்குது. நாளைக்கு இப்ப ஸ்குவாட் வருமா, அதை பார்க்கணும். சோ இன்னைக்கு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஜிதேஷ் சர்மா தான் வந்தாரு. ஜிதேஷ் சர்மா டாஸ் போடும் போதே ஏதோ பேயா பார்த்த மாதிரி இருந்தாப்பா. பதட்டம், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, ஒரு பயமும் இருக்கு. அதே நேரத்துல ரவி சாஸ்திரி கிட்ட பேசும்போது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் சைட்ல இருந்து பேசுவாங்க, இப்படி பேசுற ஜிதேஷ் சர்மா இப்படி ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கா. அப்படியே ரவி சாஸ்திரி எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், இட்ஸ் குட் பிச் சார், டீச்சர் கேட்டு பதில் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கா ஜிதேஷ் சர்மா இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, பட்டிதாரு ஏதோ ரஜத் பட்டிதார் ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத வரான் கைஸ். இன்னைக்கு பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறேன், பேட்டிங் பிடிக்கும் போது பாக்குறது, கடமைக்கு வரான். எதுக்கு ரன்னு ஓடுனா இன்னைக்கு, எதுக்கு இவன் ரன்னு ஓடுனான்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ ஓடிட்டா, இவ்வளவு நேரம் என்னதான் நான் பேசிட்டு இருந்தேன். இதான் கைஸ் ஃபீவர் வந்து அந்த டைம் போறதும் தெரியாது, என்ன பேசுறேன்னு தெரியாது. சோ ஏதோ ஒரு ஹெலுசினேஷன் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படிதான், கேமராவும் தெரியல எனக்கு லைட்டா. சோ நான் பேசுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு இன்னைக்கு. சோ ஜெயிச்சோன்னா பவுலிங் போடுறேன் நானுங்க ஆர்சிபி. பேட்டிங் யாரு வந்தானா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அடிக்க ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவனுங்க வந்துட்டு இழுத்து விட்டு போயிடுவானுங்க போல நம்மள அப்படின்ற மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்தானுங்க. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தானுங்க. அதாவது ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஒரு பேட்டர்னாவே இன்னைக்கு பவுலிங் போட்டுட்டு இருந்தானுங்க. எப்படின்னா, எப்படி போட விட்டாங்க, அந்த பவர் பிளே முடிஞ்சோட குருணால் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவுமே பவுலிங் போட்டுட்டு இருக்கான். அங்க அடிக்கிறான்னு தெரியுது, இஷாந்த் சர்மாவும் அங்கித் வர்மாவும் அடிக்கிறான்னு தெரியுது. நடுவுல ஒரு ரொமேரியோ ஷெப்போட கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு இதை மாத்தி விடலாம், எதுவுமே பண்ண முடியல. அப்படியே நான் வந்து இந்த 3 பவுலர் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்ற போட்டுக்கிட்டே இருக்க, அவனும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. விக்கெட் எடுத்தாங்க, ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. கொஞ்சம் மொமெண்டம் மாத்த வேண்டாமா, அடி விழுது, வேற பவுலரை போடலாமே, எதுவுமே இல்லை, அதே மாதிரி போட்டுட்டு இருக்கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாருக்குமே ஏதோ கொஞ்சம் டச் விட்ட மாதிரியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னைக்குமே அடிக்காத இஷன் கிஷனு இன்னைக்கு சனியை நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. 94 அடிக்கிறான், குட்டி சாத்தான் உட்காந்து பேட்டர மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. பைத்தே வேற என்னமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அது மட்டும் இல்ல, வர்ற எல்லாரும் அடிச்சுட்டு தான் போறானுங்க. கிளாசனா இருக்கட்டும், அங்கித் வர்மாவா இருக்கட்டும். சன்ரைசர்ஸ்ல தண்டத்துக்கு ஒரு பிளேயர் இருக்காரு, யாரு அப்படின்னா அந்த நிதிஷ்குமார் ரெட்டி தான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு எப்ப அந்த ஆஸ்திரேலியன் பிச்சில் செஞ்சுரி போட்டுட்டு இந்த பேட்டை தூக்கிட்டு இந்த புஷ்பா மாதிரி சீனை போட்டானோ, அதோட அவனோட மோட்டிவேஷன் போச்சு. அதோட அப்ப ஃபேமஸ் ஆனா எல்லாரும் நிதிஷ்குமார் ரெட்டியை பத்தி தான் அந்த டோர்னமெண்ட்ல பேசிட்டு இருந்தான். 40-45 கன்சிஸ்டன்டா சூப்பரா ஆடுவான், ஸ்டார்க்கெல்லாம் அழகா ஆடிட்டு இருந்தான். எல்லாரும் நிதிஷ்குமார் ரெட்டியை புகழ்ந்து பேசி ஒரு செஞ்சுரி போட்டோன்னா அதோட போனவன் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. இது புதுசா என்ன, எத்தனை பிளேயர் இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். வருவானுங்க, டக்குன்னு ஒரு சடனா ஒரு ஹைப் கிடைக்கும், போயிடுவானுங்க. அதோட அந்த மோட்டிவேஷன் போயிடும், எல்லா புண்டையும் போயிடும் அவனுங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை கேட்ச்
விராட் கோலி வந்துட்டு ஃபர்ஸ்டே அவுட் ஆக வேண்டியவன். அவன் கேட்ச முன்னாடியே வந்து பிடிச்சி எல்லாருடையும் திட்டுவாங்க, முன்னாடியே வருவான், பால் பின்னாடி போ, அதுக்கு அடுத்த பாலே ஒரு 4 விடுவான், மோசமா விடுவான். ஏதோ நான் சொல்றேன்ல, சொல்லணும்னு அவசியமே இல்லை. மற்றபடி பார்த்தோன்னா சன்ரைசர்ஸ் பேட்டிங்லாம் பயங்கரமா பண்ணானுங்கப்பா. நீ 231 போதே நமக்கு தெரிஞ்சுட்டு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், இது வந்துட்டு ஆர்சிபிலாம் அடிச்சுக்கிட மாட்டாங்க. ஒன்னு இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரு செஞ்சுரி போடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ் இன்டென்டோட தான் வந்தானுங்க. ஃபில் சால்ட் விராட் கோலி அடிச்சே ஆகணும், வேற சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் விராட் கோலியும் வந்து சீரி பாஞ்சிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. பட் இதெல்லாம் பார்த்தாது. பட் சால்ட்டுக்கு இன்னைக்கு படவே இல்லப்பா. பவர் பிளேல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஒருவேளை அந்த ரிதம் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு பாக்குறது. விராட் கோலி தான் இன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டுட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபில் சால்ட்டே அடிக்க ஆரம்பிச்சான். மயங்க் அகர்வால் உட்காந்து நொட்டிக்கிட்டு இருந்தான், உட்காந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து டொங்கின்னு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் மட்டுமா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டான், பட்டிதாரும் டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தான். ஃபில் சால்ட் ஒரு சைடு அடிச்சிருந்தான். ஃபில் சால்ட் அவுட் ஆனோன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இது வந்துட்டு வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கைஸ் இந்த ரொமேரியோ ஷெப்பர்ட்லாம் வந்துட்டு ஒரு டிம் டேவிட் மாதிரியான ஒரு பிளேயர்லாம் கிடையாது, சரியா? டிம் டேவிட் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்டா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் மாதிரி தான். பட் ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து நான் பார்த்ததுல வர வந்து எப்பவுமே வந்துட்டு திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பான், திடீர்னு அப்படியே காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு அவன் டக் அவுட் ஆனதுல வந்து சர்ப்ரைஸ்ட் இல்லை. சிம்பிளா ஒரு ஸ்லோ பாலை போட்டு தூக்கிட்டானுங்க. சிம்பிளா ஒரு ஸ்லோ பாலை போட்டு தூக்கியாச்சு. அது மட்டும் இல்ல, சால்ட்டுக்கும் ஒரு சான்ஸ் வந்துச்சு. அவன் 3 ரன்ல இருக்கும் போதே ஹர்ஷல் பட்டேல் தூக்கி இருக்கலாம், பட் நோபாலை போட்டு கெடுத்துட்டான். ஹர்ஷல் பட்டேலை பத்தி சொல்லவே வேணும், என்னதான் விக்கெட் எடுக்கட்டும் ரன்னை கொடுத்து தள்ளிடுவான்ப்பா. சும்மா தாறு மாற ரன்னு கொடுப்பான் ஹர்ஷல் பட்டேல், சொல்லவே வேண்டாம். விக்கெட் எடுப்பான், ரன்னும் போட்டு தள்ளிடுவான். மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் ட்ரை பண்ணா, ஏதாவது அடிச்சுதான் ஆகணும். மற்றபடி எல்லாருமே அவுட். டிம் டேவிட் வந்துட்டு டிம் டேவிட்க்கு இன்ஜுரி ஆயிருச்சு, அது ஹாம்ஸ்ட்ரிங்ல தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த லாஸ்ட் ஓவர்ல நினைச்சு பாலை தடுக்க போறேன்னு ஓடுனா, அதோட அவன் காலை பிடிக்கும் போதே நினைச்சேன் ஐயோ போச்சு, இந்த ஹாம்ஸ்ட்ரிங்லனா ஏதாவது இன்ஜுரி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ராப்ளம். இன்னைக்கு பேட்டிங் வரும்போது அவன் ஓடவே இல்லை. ஒரு எப்படி சொல்ல, ஒரு டெட்மேன் மாதிரி தான், டெட்மேன் வாக்கிங்ன்ற மாதிரி தான் இருந்தான் சொல்ல போனா. மற்றபடி என்ன பண்ண, வேற இதை வச்சுட்டு யாராவது ஜெயிப்பானுங்களா இவனுங்க? எல்லாவனுக்கு இன்ஜுரி அப்படின்றானுங்க. நான் தான் சொல்றேனே, ஆர்சிபி வந்துட்டு இவனுங்களுக்கு என்னதான் நடந்தாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துருது. இவனுக்கு என்னதான் வந்து நல்ல மோட்டிவேட்டடா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துருது. படிக்கல் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் அந்த சீசன்ல. தேவதத் படிக்கல் இன்ஜுரின்னு போயிட்டான். அவனுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வந்தான். இவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை, ஓப்பனா சொல்றேன். அதுக்கு பிரித்திஷாவே கூட்டம் வந்துருக்கலாம்னு தோணுது. தலைமை எந்த போதையில இருக்கணும். ரஜத் பட்டிதாருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம விளையாண்டுட்டு இருக்கான். டிம் டேவிட்க்கு இப்ப இன்ஜுரி ஆயிட்டு, லுங்கி நெகிடி வரமாட்டேன்றான். ஹேசல்வுட் இன்ஜுரின்னு போயிட்டா இப்ப அவனை திருப்பி கூப்பிட்டு இருக்காங்க. ஃபில் சால்ட் வந்துட்டு ஊருக்கு போயிடுவான்றாங்க. பெத்தலும் வரமாட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஃபில் சால்ட் இப்ப வந்துட்டு ஓப்பனிங் யார் வர போறனா, ஷெஃபீல்ட் வர, அந்த நியூசிலாண்டோட ஓப்பனர் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சமையல் விளையாடுவான், அவனை கூப்பிட்டு வராங்க. அதாவது நான் சொல்றேன், என்ன கூப்பிட்டுருங்கன்றேன், என்ன ஒரு கோடிக்கு கூப்பிட்டுருங்க, நான் சேனலையும் மூடிடுறேன், எதுவுமே தேவையில்ல, நான் வந்துட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடுறேன், இல்ல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்ல வர லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி ஆயிடுறேன் எங்கேயாவது போய். இதுதான் நடக்க போகுது. நீங்க வந்துட்டு என்ன இப்ப பாக்குற வந்துட்டு வேற. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கலாம். நீங்க வந்துட்டு திடீர்னு ஒரு ஆர்சிபி வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் வந்துட்டு நோ அப்படின்னு சொல்றேனான்னு பாத்துருங்க. வந்துட்டு சும்மா வந்து நீங்க என்ன கேட்பீங்க, அப்பா நான் 1 கோடி ரூபாய் தரோம், நீங்க வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ணணும் பரவாயில்ல அப்படின்னா தயவு செய்து 1 கோடி எடுத்துட்டு வைங்க, நான் மைக் டைசனோட கூட ரிங்ல இறங்குறேன், மைக் டைசன் என்ன கொன்னா கூட நான் அந்த காசை வாங்கிட்டு போயிடுறேன்ப்பா, அந்த மாதிரி நான் இறங்க ரெடியா இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ யாராவது 1 கோடி எடுத்துட்டு வரீங்க, ஒரு பெரிய மணியோட பிரைஸ்ல வரீங்க அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து சந்திக்க தயாரா இல்லை. அதுல வந்து லாஸா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உயிருக்கே ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு ரெடியா இருக்கேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைனே தெரியல. அதாவது ஃபீவர் எதுக்கு வருதுன்னே தெரியல. இப்ப கூட எனக்கு ஃபீவர் இருக்கு. எனக்கு வந்து எதுக்கு தலைவலி வருது, எதுக்கு ஃபீவர் வருது, அதான் எனக்கு வந்துட்டு இந்த பிரேக்கிங் பேட்ல வர்ற மாதிரி, ஹைசன்பர்க் வர்ற மாதிரி இந்த கேன்சர் ஏதாவது ஒரு வியாதி ஏதாவது வந்துடட்டும், வந்து அப்படியே என்ன ஒரேடியா டப்புன்னு போயிடுறேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு. இன்னைக்கு இவனுங்க மேட்சை பாக்குறதுக்கு அதுக்கு மேல ஒரு கொடுமையா இருக்கு. அதாவது இந்த மூஞ்சிகளை பார்க்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த எனக்கு ரொம்ப ஆசை விராட் கோலி வந்து எப்படியாவது கப் அடிக்கணும்பா. விராட் கோலி எல்லாமே அடிச்சிட்டா. விராட் கோலி இந்த ஆர்சிபின்ற ஒரு கர்மத்துல மட்டும் கப் அடிக்காம இருக்கானே, தலைவன் அடிக்கட்டும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இந்த தோத்துட்டு இந்த மூஞ்ச வைப்பானுங்க பாருங்களேன், அப்பெல்லாம் எனக்கு செம்ம காண்டாகும். மத்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவானுங்க தெரியுமா, விராட் கோலி பார்க்கவே பாவமா இருந்துச்சு தோத்ததுக்கு அப்புறம் விராட் கோலி மூஞ்ச பார்க்கவே பாவமா இருந்துச்சு, ஆர்சிபி ஸ்டில் வான் அவர் ஹார்ட்ஸ். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தோத்துட்டு நீ மட்டும் மூஞ்ச விராட் கோலி இந்த சோகமெல்லாம் வச்சிருந்த வெறி ஆயிருவேன், நல்லா டென்ஷன் ஆயிருவேன். இதெல்லாம் பல வாட்டி நான் பார்த்திருக்கேன். விராட் கோலி இந்த வாட்டி தோத்துறாதீங்க. பட்
நான் இப்பவும் என்னோட ப்ரிடிக்ஷன்ல தான் போறேன். இந்த 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் கப் அடிக்க போகுது. ஒன்னு ஆர்சிபியா இருக்கும், இல்லாட்டா மும்பையா இருக்கும். ஆர்சிபி அடுத்த மேட்சை வச்சுதான் நம்ம கெஸ் பண்ண முடியும். லக்னோவோட விளையாடுறானுங்க இதே ஸ்டேடியத்துல, எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம். லக்னோ இப்பதான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிச்சிருக்கானுங்க ஜிடியோட. வெறித்தனமா வருவானுங்க. ஆர்சிபில அவனுக்கு இன்ஜுரி இவனுக்கு இன்ஜுரின்றானுங்க. இந்த மாதிரி டீமை வச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க. ஸ்டேபிளா இருக்கணும். மும்பைக்கு வந்துட்டு பிளே ஆஃப்ல நிறைய பேர் போறாங்க வெளியே. ரிக்கல்டன் வரமாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு பதிலாக பேரிஸ்டோ வரான். பேரிஸ்டோவும் ரோஹித் சர்மாவும் கிளிக் ஆனா இமயமலையே தொடலாம். பட் கிளிக் ஆகாட்டி 2 பேரும் புஷ்னு போயிருவானுங்க. சொல்ல போனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் 2 பேரும் டெட்லியான ஓப்பனர் சொல்ல போனா, ரோஹித் சர்மாவும் பேரிஸ்டோவும். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா 2 பேரும் கிளிக் ஆகணும். ரோஹித் சர்மாவும் இப்ப அதே மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஏதோ கடமைக்கு விளையாடுறாங்க. என்னோட கெஸ் வந்துட்டு கரெக்டா இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவை இதோட ரிலீஸ் பண்ணிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஐ எம் 100% ஷுவர். இதுக்கு மேல ரோஹித் சர்மா வைக்க மாட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சுட்டு ரோஹித் சர்மா வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு வருஷம் ஏன் ரோஹித் சர்மா வச்சிருக்காங்கன்னா ரோஹித் சர்மாக்கான ஒரு மரியாதை. அது மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா இந்த வாட்டியும் தூக்கிட்டேன்னா ஹர்திக் பாண்டியாவை மறுபடியும் கிழிச்சு எடுத்துருவாங்க அந்த ஐபிஎல். அதனால ஒரு ரெஸ்பெக்ட் காண்டி வச்சிருக்காங்க. பட் ஐ எம் 100% ஷுவர். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஐபிஎல்ல ரோஹித் சர்மாவை தூக்கிடுவாங்க. தூக்கி வேற ஏதாவது ஒரு டீம்ல போட பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜஸ்தானோ ஏதாவது ஒரு இது மாதிரி. சஞ்சு சாம்சன் மேபி சென்னைக்கு வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ராஜஸ்தானுக்கு போக நிறைய சான்ஸ் இருக்கும் ரோஹித் சர்மா அப்படின்ற எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் வந்துட்டு கவலையே பட மாட்டாங்க. கப் அடிக்கிறமோ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டீம் தான். இல்ல ஒரு டெல்லியே எடுத்துக்கோங்களேன், அவங்க எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி டீமுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா மும்பை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பார்ப்பாங்க எந்த பிளேயர் நல்லா விளையாடுறாங்க, எந்த பிளேயர் பேர்டன் மாதிரி இருக்காங்க, டக்குன்னு மாத்திடுவானுங்க. அவனுங்க கேப்டனே மாத்திட்டானுங்க. ரோஹித் சர்மாட்ட சொல்லாம டக்குன்னு செயின் ஸ்நாச்சிங் பண்ணி ஹர்திக் பாண்டியாட்ட கொடுத்தவனுங்க அவனுங்க. அதனால கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாலாம் அடுத்த வருஷம் தூக்கிடுவானுங்க. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா. ஏன்னா எதுக்கு ரோஹித் சர்மா வச்சிருக்க போறாங்க? இப்ப ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது. பேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஃபெயிலியர், ரொம்ப சொதப்புறான். ஃபீல்டிங் வந்துட்டு திட்டக்கூடாத நிலைமையில வச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா ஒரு சீனியர் பிளேயர், ஒரு இந்தியன் கேப்டன், ஒரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்தவர். அதனால வந்துட்டு சிம்பிள் கேட்ச் எல்லாம் ரோஹித் சர்மா விடும் போது திட்டணும் போலதான் இருக்கும் எல்லாருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் ஆட மாட்டான்னு தோணுது. எனக்கு தலை எதுக்கோ பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுங்க மேட்ச் ஆடல எனக்கு ஏற்கனவே தலைவலி இருந்து நான் வீடியோ போட வேண்டாம்னு யோசிச்சேன். நான் போடலன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி நினைச்சிருவீங்கன்னா ஆர்சிபி தோத்தனால வீடியோ போடல அப்படின்லாம் நினைச்சுக்கிடுவீங்க. இல்ல அப்படின்லாம் இல்ல. ஆக்சுவலா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. மண்டையில ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல. சோ ஆர்சிபி வந்துட்டு கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்குது. சன்ரைசர்ஸ் வழக்கம் போல காலை இழுத்து விட்டுட்டு போவானுன்னு நினைச்சேன். அதாவது இந்த வெளியே போன டீமுக்கெல்லாம் இப்பதான் சுதி வரும்னு நினைக்கிறேன். எல்லா டீமுக்கு இப்பதான் சுதி வருது, சிஎஸ்கேவை தவிர. மேபி இந்த குஜராத்தை வேணா சிஎஸ்கே அடிப்பானுங்களோ. மத்தியான வெயில ஜிடி வந்துட்டு சொல்ல முடியாது. ஜிடி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஜிடி ஜிடி வந்துட்டு லக்னோல தோத்ததுக்கும் ஆர்சிபி எஸ்ஆர்எச்சோட தோத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜிடி வந்துட்டு லக்னோட எப்படி தோத்தாங்கன்னா, நீங்க அந்த பேட்டிங் எடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்கானுங்க. திவாட்டியாவை தவிர மொத்தம் எல்லாருமே ஓரளவு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு தான் போனானுங்க. நாங்க வந்துட்டு வின் பண்றதுக்கு விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆர்சிபி அப்படி விளையாடவே இல்லை. ஆர்சிபி கதை தான் எல்லாருமே தெரியுமே. எத்தனை வாட்டி தான் விராட் கோலி தனியா போராடணுமா? முன்னாடி வந்துட்டு எப்படின்னா அது கெயிலு விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் 3 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க. உயிர் கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இப்ப என்னன்னா விராட் கோலி மட்டும் விளையாடுற. இப்ப ஃபில் சால்ட் ஜாயின் ஆயிட்டா. ஃபில் சால்ட் விராட் கோலி அடிச்சா உண்டு, இல்ல மீதிய டீமே கும்மால அடிச்சுட்டு நாங்க போயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. அதாவது சில சமயம் எரிச்சலா இருக்கவங்கெல்லாம் பார்த்தாலே கெட்ட வார்த்தை வருது, போடக்கூடாதுன்னு நான் அப்படி இருக்கேன். என்ன சொல்றது? இப்ப ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை நான் இழுக்கிறதா? யாரையுமே இழுக்க முடியாது. இன்ஜுரின்னு வந்து போறவன நான் என்னன்னு இழுத்துட்டு இருப்பேன். சோ இன்னைக்கு மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. விராட் கோலி வந்துட்டு என்ன சொல்றது, அவனுக்கு 2 பேர் தான் அடிச்சானுங்க, ஃபில் சால்ட் விராட் கோலி தான். மீதி எல்லாம் சித்தேஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணா, வேற எவனுக்கு எதுவும் பண்ண முடியல. நான் வந்து ஐம் நாட் சர்ப்ரைஸ். இன்னைக்கு வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து டக்குன்னு அவுட் ஆறதுக்கு நீங்க வேணா கனவு கண்டிருப்பீங்க. ரொமேரியோ ஷெப்பர்ட் இன்னைக்கும் ஒரு பெரிய 50 அடிக்க போறான். இல்ல ரொமேரியோ ஷெப்பர்ட் திடீர்னு தான் அடிப்பான், இல்லாட்டா அடிக்க மாட்டான். இதே மாதிரி மும்பைல ஒரு மேட்ச் விளையாண்டா தெரியல போன வருஷம். மும்பைக்கு டிசிக்கு ஒரு மேட்ச் வரும், கடைசி ஓவர்ல சாத்தி எடுத்துருவான். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஷெப்பர்ட் அடிக்க போறான்னு நினைப்பாங்க, ஒரு மேட்ச் அடிக்க மாட்டான். அதே மாதிரி தான் ரொமேரியோ ஷெப்பர்ட். அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான் ஷெப்பர்டும். பட் ஆர்சிபி வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த சான்ஸை விடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சுட்டு 18 வருஷம் இந்த வருஷம் ஐபிஎல் கப் அடிக்காட்டி எந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அடிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இந்த பிளே ஆஃப்ல எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது எந்த டீம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னா ஆர்சிபி தான். மற்ற எல்லா டீமும் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஜிடி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம், கம்ஃபர்டபுளா இருக்கு. பட்லர் வரமாட்டான், அவனை எடுத்தா கூட அந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பட்லர் போறது ஒரு பெரிய வீக்னஸ் தான் கைஸ். அவனுக்கு பதிலாக யார் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும் நம்ம. பட் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பஞ்சாப் நல்ல டீம். பஞ்சாபோட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா இந்த பிளம் சிம்ரனும் ஆர்யாவும் ஃபிளாப் ஆகிட்டேன்னா
ரொம்ப பெரிய தொல்லை இருக்கு. ஏன்னா அவனுங்க எப்பவுமே அட்டாக் பண்ணுவாங்க. இவனுக்கு 2 பேரும் அவுட் ஆனா டீம் லைட்டா எப்பவுமே ப்ரெஷர் வர மாதிரி இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ப்ரெஷரோட விளையாடுற மாதிரி எனக்கு தோணும். மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல டீம் தான். பஞ்சாப் செம டீம். மும்பை தான் எனக்கு தெரிஞ்சுட்டு அடிக்க போறாங்க அப்படின்ற எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வருது. இவனுக்கு தான் 6th டிராஃபி அடிக்க போறாங்கன்னு ஒரு ஃபீலிங் வருது. ஆர்சிபி எனக்கு ஏதோ ஹோப்பை விட்டுட்டு இருக்கானுங்க. அதான் நான் சொல்றேன்ல, இந்த லாஸ்ட் இந்த லக்னோ மேட்சோட தான் பார்க்கணும். நான் இந்த மேட்சோடய பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த மேட்ச்ல பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய டோட்டலை சேஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி ஷிட் வில் ஹேப்பன். இன்னும் பெரிய டோட்டல் சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆர்சிபியோட வைபே வந்துட்டு ஏதோ லூசர்ஸ் மாதிரி இருந்து சொல்ல போனா, விராட் கோலியும் சால்ட்டையும் தவிர மத்த எல்லாருமே இன்னைக்கு ஏதோ லூசர்ஸ் மாதிரி. மயங்க் அகர்வால்லாம் சும்மா வரான். நான் தான் சொல்றேன்ல, மயங்க் அகர்வால் சும்மா வந்துட்டு போறான். மேபி வந்துட்டு இந்த மீதி இருக்கிற மேட்ச்ல வந்துட்டு ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு மேட்ச் அடிக்கலாம். ஆனா அவன் சும்மா தான் இப்ப விளையாடுறான். அவன் அடுத்த மேட்ச் செஞ்சுரியா அடிச்சாலும் இப்ப சும்மா தான் வந்திருக்கான். அதையும் நான் சொல்லிடுறேன். ரஜத் பட்டிதாரி இன்ட்ரெஸ்டே இல்லாம விளையாடுறான். ஜித்தேஷ் சர்மா பயந்து விளையாண்டா, எப்படியாவது ஜெயிச்சிடணும்பா, நம்மள கேப்டனா போட்டிருக்கானுங்க, இல்லாட்டா நம்மள நோண்டி எடுத்துறானுங்க அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க உட்காந்து. மற்றபடி பார்த்தோன்னா டிம் டேவிடுக்கு இன்ஜுரி. அதாவது இந்த டீம்ல வந்துட்டு உருப்படியா ஒருத்தர் பினிஷிங்ல கன்சிஸ்டண்டா அடிச்சிட்டு இருந்தானா அது டிம் டேவிட். அவனுக்கு இன்ஜுரி வந்துட்டு படுத்துக்கிடுவானோ பாப்போம். சரி, ஏதோ ஒரு ஹோப் கொடுத்துருக்கானுங்க. ஏதோ பண்ணானுங்க. 189 தான் அடிச்சானுங்களே. பட் சன்ரைசர்ஸ் செமையா விளையாண்டானுங்க. இஷான் கிஷனுக்கு திடீர்னு சுதி வரும்னு எனக்கு தெரியாம போயிட்டுப்பா. இத்தனை நாள் ஒரு கவர்டு மாதிரி விளையாண்டவன் திடீர்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டா. இன்னொரு செஞ்சுரி மட்டும் போட்டதா சிரிச்சிருப்பேன் நல்லா இஷான் கிஷனை பார்த்து. அந்த அளவு பண்ணிட்டான்ப்பா. ஸ்டார்டிங்ல ஒரு மேட்ச் செஞ்சுரி போட்டு இப்போ ஒரு செஞ்சுரியா அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இஷான் கிஷனுக்கு தான் கிடைச்சிச்சு. நல்லா போட்டான். பவுலிங் பாத்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் செமையா போட்டான். இன்னைக்கு சூப்பரா போட்டான். பேட் கமிங்ஸ்க்கு இந்த விராட் கோலி மேல எதுவும் ஒரு ப்ரைடா என்னன்னு தெரியல. விராட் கோலி முன்னாடி ரோஹித் சர்மா முன்னாடி நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. மென்டாலிட்டி வைஸ்ல என்னன்னு தெரியல. எப்பவுமே அவனுக்கு இந்த 2 டீமோட விளையாடும் இவனுக்கு 2 பேர் இருக்கும்போது தான் எப்பவுமே ஒரு மாதிரி டஃப்னஸ் காமிச்சுக்கிட்டே இருப்பான் பேட் கமிங்ஸ். நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். முக்கியமா விராட் கோலி முன்னாடி எப்பவுமே ஒரு மாதிரி டஃபா காமிச்சுக்கிடுவான் தன்னை. நல்ல விஷயம் தான். ஸோ எஸ்ஆர்எச் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பானுங்க. ஆர்சிபி தான் ஒரு பெரிய தொலை. ஸோ இப்போதைக்கு வீக்கான டீமா பிளே ஆஃப்ல ஆர்சிபி தான். ஸோ பார்ப்போம் அப்கமிங் மேட்ச்ல. நாளைக்கு பஞ்சாப் வர்சஸ் டிசி இருக்குது. அந்த மேட்சை பத்தி நான் போடுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எதுக்கும் தலை ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஷோல்டர்ல ஏதோ ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் திடீர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்துட்டு ரொம்ப நாளா எனக்கு இந்த இன்ஜுரி இருக்குது இந்த லெஃப்ட் ஷோல்டர்ல. நான் தான் கேர்லெஸ்ஸா விட்டுக்கிட்டே இருக்கேன். போட்டும் பாக்குறேன். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்ஜுரி. மாதிரி சரியில்லை. ஒரு மாதிரி டப்பு டிப்புன்னு சவுண்ட் எல்லாம் வருது புதுசா. அதான் சொல்றேன், ஆர்சிபி ஒரு கோடிக்கு என்ன எடுத்துருங்க, என்ன நானே மாத்திக்கிறேன். லைஃபே மாத்திரும், உங்க லைஃபே மாத்திரும். ஸோ கைஸ் பாப்போம். நாளைக்கு டெஸ்ட் ஸ்குவாட் வந்துடும் சொல்றானுங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா திருப்பி வீடியோ போடவே நினைக்கிறேன். டெஸ்ட் அப்படி ஒருவேளை டெஸ்ட் ஸ்குவாட் விட்டுருன்னா நான் அந்த வீடியோ தான் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 வீடியோ போட்டா நான் சத்தியமா செத்துருவேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோ முடியல. இவ்வளவு நேரம் மூக்குல இருந்து சளி ஒடிக்கிட்டே இருந்துச்சு, கோல்டு வந்துகிட்டே இருந்து சுடு தண்ணி குடிச்சு வீடியோ போடுறதுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குன்னு எனக்கு புரியல. நான் தான் சொல்றேன், ஒரு ஹலுசினேஷன்ல பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் வீடியோ போகுதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் போயிட்டா. ஸோ பாப்போம் கைஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.